வணக்கம். நான் டாக்டர் கே ராஜேஷ் எம்சிஹெச் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர். இன்று காலில் ஏற்படும் சிரை இரத்த நாளங்களை பற்றி சிறிய விழிப்புணர்வு வீடியோ என்று சொல்லலாம் என்று இருக்கிறேன். காலில் நமக்கு உடம்பில் தமனி மற்றும் சிரை இரத்த நாளங்கள் உள்ளன. தமனி இரத்த நாளம் இருதயத்திலிருந்து தூய இரத்தத்தை அனைத்து உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு செல்கிறது. அதே போல சிரை இரத்த நாளம் என்பது காலில் மற்றும் கைகளில் மற்றும் உடலில் உள்ள அசுத்த இரத்தத்தை இருதயத்துக்கு கொண்டு செய்யும் வேலையை செய்கிறது. இதில் சிரை இரத்த நாளம் என்பது வெயின் மிகவும் மெல்லிதாக இருக்கும். மேலும் தமனியில் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த சிரை இரத்த நாளங்களில் ஒரு வால்வு காணப்படும். வால்வு என்பது காலில் அல்லது கைகளில் உள்ள இரத்த நாளங்கள் கீழிருந்து மேல் செல்லும் போது, இருதயத்தை நோக்கி செல்லும் போது அந்த இரத்தம் ஆனது மறுபடியும் கீழே இறங்காமல் இருக்கும் வேலையை இந்த வால்வானது செய்து கொண்டிருக்கிறது. இந்த வால்வ் பழுதடைவதால் நமக்கு பிரைமரி வேரிகோஸ் வெயின் என்றும் வியாதி, அதாவது நரம்பு சுருட்டல் வியாதி காணப்படுகிறது. இந்த பிரைமரி வேரிகோஸ் வெயின் ஆனது நிறைய நேரம் நின்று வேலை பார்ப்பவர்களுக்கும் உடல் வருமானவர்களுக்கும் இந்த நோய் அதிகமாக காணப்படும். மேலும் இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகளானது காலில் பச்சை நிறத்தில் இரத்த நாளங்கள் சுருண்டு காணப்படும். அதாவது நிறைய பேருக்கு தொடைகள் அல்லது கால்களில் பார்த்தீங்கன்னா அந்த இரத்த நாளங்கள் சிறிய அளவு சுருண்டு நரம்பு சிலந்தி என்றும் சொல்வார்கள் காணப்படும். இது ஒரு 75-80% ஆன ஆட்களுக்கு எந்த பாதிப்பையும் இதில் ஏற்படுத்தாது அல்லது தெரிவிக்காது. அவர்கள் அந்த இரத்த நாள புடைப்போடையே அவர்களுடைய வேலைகளில் எல்லாமே செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வியாதியானது இந்த நிலைமை முற்றும் போது, அதாவது 4th அல்லது 5th ஸ்டேஜ் வரும்போது இந்த இரத்த நாள புடைப்பினால் நமக்கு கால்களில் நிறமாற்றமோ அல்லது நீண்ட நேரம் நின்று வேலை செய்யும் போது கால்களில் வீக்கமோ, சிலருக்கு புண் மற்றும் ப்ளீடிங், அதாவது இரத்த கசிவோ திடீரென்று ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த சிரை இரத்த நாளத்தில், அதாவது பிரைமரி வேரிகோஸ் வெயின் என்பது இது முதற்கட்டத்தில் அதை கண்டுபிடித்தால் அதற்குள்ள சிகிச்சை முறைகள் மற்றும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்றால் நாம் உடல் பருமனாக இருந்தால் அதை குறைத்தல் மற்றும் நீண்ட நேரம் நின்று வேலை பார்த்ததாக இருந்தால் அதற்குள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வேலையை, சில பேருக்கு அரிதாக வேலையை கூட நாம் மாற்றினால் அந்த பாதிப்பிலிருந்து நாம் வெளியே வர முடியும். ஸோ இதற்கு ஆரம்ப அறிகுறிகள் தென்படும் போதே சிலருக்கு நரம்பு சுருட்டு மட்டுமே தெரியும். சிலருக்கு நீண்ட நேரம் நின்றால் காலில் ஒரு சோர்வோ அல்லது காலில் ஒரு உளைச்சல் என்று சொல்வோம், அப்படியோ காணப்படும். மேலும் கால் வீக்கம் எல்லாமே சில பேருக்கு வரும். மேலும் சில பேருக்கு இரவு தூங்கும்போது கால் திடீரென்று தசை பிடித்தல் மாதிரி கூட இந்த வியாதியினால் ஏற்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நாம் இதற்குரிய சிறப்பு சிகிச்சைக்குரிய இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரையோ அல்லது ஜெனரல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அதற்கான சிகிச்சை முறைகளையோ நாம் சிகிச்சை நிபுணரை அணுகினால் இதற்குரிய முறையான டெஸ்ட் ஆன கலர் டாப்ளர் இன்வெஸ்டிகேஷன் என்னும் டெஸ்டை நாம் இன்வெஸ்டிகேஷனை செய்தால் இது சிரை இரத்த நாள புடைப்பு எந்த அளவு பாதிப்பு உள்ளது, மேலும் உள் இரத்த நாளங்கள் எதுவும் பாதிப்பு ஏற்படுவதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு ஆரம்ப நிலையில் இருந்தால் நாம் அதற்குள்ள சிகிச்சை முறையான மெடிசன்ஸ் மற்றும் ஸ்டாக்கிங்ஸ் என்னும் சிகிச்சையின் மூலம் இந்த நோயை ஓரளவு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இந்த ஸ்டாக்கிங்ஸ் மற்றும் டேப்லெட், அதாவது மெடிசன்ஸ் மூலமா, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமா இந்த வியாதியை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியுமே தவிர இதனால் வியாதி முழுமையாக குணமடைந்து விடாது. இந்த வியாதிக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் வரும்போது
இதற்கு அறுவை சிகிச்சையோ அல்லது வேறு முறையிலோ சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும். காலில் புண் நீண்ட நாட்களாக ஆறாமல் இருந்தால் அல்லது அடிக்கடி இரத்த கசிவு ஏற்பட்டால் நமக்கு இந்த வெரிகோஸ் வெயினுக்கான அறுவை சிகிச்சை முறைகளான முன்னரெல்லாம் இதற்கு ஓப்பன் என்னும் அறுவை சிகிச்சை, ஓப்பன் டெண்டல் அண்ட் பர்த் சர்ஜரி என்னும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. தற்போது இதற்கு புதிய முறையிலான சிகிச்சை முறைகளான லேசர் மற்றும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் அண்ட் சமீப காலமாக இதற்கு பெரிய மயக்க மருந்து கூட தேவைப்படாமல் க்ளூ என்னும் அறுவை சிகிச்சை கூட உள்ளது. இது அந்த பேஷண்ட் அல்லது அந்த நோயருக்கு என்ன முறையிலான சிகிச்சை வேண்டும் என்பதை நாம் அவரை பரிசோதனை செய்த பின்னால் அதற்கு பரிந்துரைப்படி அந்த சிகிச்சையை மேற்கொண்டால் இதில் இந்த நோயிலிருந்து ஒரு 90-95% வரைக்கும் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்ற ஓப்பன் அறுவை சிகிச்சையை விட லேசர் மற்றும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் நாம் அதிக அளவிலான இரத்த இழப்பையும் தடுக்க முடியும். மேலும் மருத்துவமனையில் ஓய்வெடுக்கும் நாள், அதாவது அட்மிஷன் டேஸ் லேசர் அல்லது ரேடியோ ஃப்ரீக்வன்சி முறையில் செய்தால் 1 அல்லது 2 நாட்கள் கூட, சிலருக்கு காலையில் அறுவை சிகிச்சை செய்து ஈவினிங் கூட டிஸ்சார்ஜ் செய்ய முடியும். தட் இஸ் டே கேர் சர்ஜரி கூட இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி முறையிலோ லேசர் முறையிலோ செய்ய முடியும். மேலும் இந்த அறுவை சிகிச்சை லேசர் அல்லது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அறுவை சிகிச்சையின் மூலம் நாம் ஒரு வாரத்திற்குள்ளால ஃபுல்லாகவே நம்ம ரெக்கவரி ஆகிறதுக்கு, அதாவது பழைய நிலை இயல்பு நிலைமைக்கு திரும்பவும் வாய்ப்புகள் உள்ளன. ஒரு வாரத்திற்குள் நாம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு கூட எளிதாக செல்ல முடியும். நன்றி.